ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மசாலா பொரி தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 5 மினிட்ஸில் குயிக்காக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்குலாம் வெறும் பொரியை கொடுக்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி போட்டு கொடுத்தோன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான மசாலா பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மசாலா பொரி செஞ்சுக்கலாம். நான் இந்த கப்பில் 3 கப் பொரி எடுத்துக்கிறேன். இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நிறைய கூட எடுத்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணது சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி விதையெல்லாம் எடுத்துகிட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன சைஸ் கேரட்டு அதையும் துருவி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பொரி கூட சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன். இந்த 3 கப் பொரிக்கு அது கரெக்டாக இருக்கும். கடையிலலாம் ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து செய்யலாம். இப்போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமப்பொடி, குட்டி மிக்சர் இருக்கும்ல, அது சேர்த்துக்கிறேன். இது கூட பச்சை வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பொரியில் வெஜிடபிள்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. பொரி நமுத்து போயிடும். செஞ்ச உடனே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் போதே சாப்பிட்றணும். இந்த ஸ்நாக்ஸை ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பொரி மட்டும் இருந்தால் போதும். நம்ம வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு ரொம்ப ஈஸியாக அது செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக காரமாக பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் பொடி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு அதிகமாக சேர்க்க வேணாம். பொரியிலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். இப்போ இதில் ஒரு 5-6 ட்ராப்ஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இதில் லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த மசாலா பொரியோட ஃப்ளேவரே லாஸ்ட்டாக இந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதுல தான் இருக்குது. தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் இந்த பொரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதை சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது செஞ்ச உடனே சாப்பிட்றணும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் போதே ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்க முடியாது. பொரியெல்லாம் நமுத்து போயிடும். அவ்வளோதான், இது நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளோட மசாலா பொரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.